அப்பாடா எனக்கு 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நான் பேப்பர் போட போறேன், எனக்கு செட்டில்மெண்ட்டோட கிராஜுவிட்டி அமௌண்ட் சேர்த்து வந்துடும். இத போட்டா அது நடக்கும். 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனாதான்ப்பா கிராஜுவிட்டி கிடைக்கும். இல்லப்பா, இப்பெல்லாம் புது லா படி 1 இயர் கம்ப்ளீட் பண்ணாலே நம்மளுக்கு கிராஜுவேட் கிடைக்கும். அது அப்படி இல்லப்பா, அது தப்பு. 5 இயர்ஸ் ரூல்ஸ்ல வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. அந்த 1 இயர் எலிஜிபிள் வந்து ஒன்லி ஃபார் ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தான். சார் அப்போ கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்க்கு? இல்லை, கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்க்கும் வராது. இட் இஸ் ஒன்லி ஃபார் ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்க்கு மட்டும் தான். ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயினா என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட அக்ரிமெண்ட்ல உங்களோட ஸ்டார்ட் டேட் இந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்குதுன்னு அக்ரிமெண்ட் கொடுத்துருப்போம். அவங்களுக்கு தான் ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட். அவங்களுக்கு மட்டும்தான் இதில் 1 இயர் கம்ப்ளீட் ஆனால் கிராஜுவிட்டி வரும். கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்க்கோ ரெகுலர் எம்ப்ளாயிஸ்க்கோ எல்லாத்துக்குமே ஆஸ் யூஷுவல் ரெகுலர் ஸ்கீம் தான். 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் அவங்களுக்கு கிராஜுவிட்டி வரும். ஸோ இதை வச்சுட்டு போய் ஹெச்ஆர் கூட எதுவும் சண்டை போட்டுட்டு இருக்காத. தயவு செஞ்சு வேலையை கன்னியூ பண்ணி கிராஜுவிட்டி வரும் நல்லா எதிர்பார்க்காது. 5 வருஷம் கம்ப்ளீட் ஆனாலும் கிராஜுவிட்டி எலிஜிபிள் ஆகும். சரியா? இது மாதிரியான இம்பார்ட்டன்ட் ஹெச்ஆர் லேபர் லா அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.